ஷின்சானுக்கு கிடைச்ச அற்புதமான புரி புரி சைமான். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஷின்சான் ஒரு சின்ன பையன் வாழ்ந்துகிட்டு வந்தான். காட்டு வழி போற பையா கவலைப்படாதே. ஒரு நாள் அவன் காட்டு வழியா நடந்துகிட்டு இருந்தப்போ ரெண்டு பசங்க ஒரு பிக்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தம்பி என்ன கொஞ்சம் காப்பாத்துப்பா. ஏன் இந்த சின்ன பையல போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? போர் அடிக்குதுன்னு அடிக்கிறோம். உனக்கு என்ன வந்தது? ஓ அப்படியா? சரி சரி அடிங்க அடிங்க. ஏப்பா என்ன காப்பாத்துனா உனக்கு நான் பரிசு தருவேன். முதல்ல சொல்ல மாட்டீங்களா? டேடா எங்க கிட்டே கெத்து கட்டுறியா? பா நீ நான் தான் பாக்கல. இப்ப கிட்ட வாங்கடா, ரெண்டு பேருக்கு பட்ட பட்டியா கீழே ஏன் பாக்கலாம்? ஆமா ஆமா, உண்மையிலேயே நீ பெரிய வீரன் தான் தம்பி. அந்த பசங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டியே. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க குடுக்கறேன்னு சொன்னது முதல்ல கொடுங்க. அவ்வளவுதானே? இந்த வாங்கிக்க. இந்த 2 மந்திர கோலையும் வச்சு உன்னால புரி புரி சைமான் பூதத்தை வர வைக்க முடியும். கமர் கட்டியே உங்க மூக்க வரைஞ்சி வச்சிருக்கீங்க. அது கமர் கட்டு இல்லப்பா, மந்திர கோல். அதை வச்சு புரி புரி சைமான வர வைக்க முடியும். உன்னை ஆபத்துல இருந்து காப்பாத்த முடியும். ஏன் தாத்தா நீங்க குடுக்கணும் அந்த பூதம் எல்லாம் வராதா? நான் கூப்பிட்டாலும் அந்த பூதம் வரும். ஆனா அது வேலை செய்யறதுக்கு காசு கேட்கும். என்கிட்ட காசு இல்லையே. அந்த மந்திர கோல்களை வாங்கிட்டு நம்ம ஷின்சான் அவனோட பயணத்தை தொடர்ந்தான். அந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்துல இன்னைக்கு எவ்வளவு நாள் தான் காசு தராம ஏமாத்துவேன். நாளைக்கு வேணா தர பாக்குறேன். நீ குடுக்கற காசை வாங்கிட்டு போறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? அப்படி இல்லங்க, நாளைக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுறதா போட்டிருக்காங்க. கண்டிப்பா பணம் கிடைக்கும். பணத்தை கேட்ட உடனே உடம்பு சரியில்லாத மாதிரி எப்படி நடிக்கிறான் பாரு. நீ மட்டும் இப்ப பணத்தை கொடுக்கல, உன் பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து சமைச்சு போடணும். என்னது? உங்க கால்ல விழுந்து கேக்குறதா யோசிச்சு அப்படிலாம் பண்ணாங்க. யாரா இந்த வாண்டு? ஒழுங்கா அந்த பொண்ணை விடுறீங்களா இல்ல 8 கட்டில ஒரு பாட்டு பாடவா? நாங்க 16 கட்டிலே பாடுவோம்ல. கெட்ட பசங்களுக்கு நேரம் நெருங்கிருச்சு. இந்த ஷின்சானுக்கு இப்போ கோவம் வந்துருச்சு. இதான உங்க ஊர்ல 8 கட்ட? 2 பேரையும் தூக்கி போட்டு மிதிக்க போறான் இந்த ஷின்சான். ஓஹோ, உன் வயசுக்கும் சைஸுக்கும் ஏத்த மாதிரி பேசு. இந்த பொடி பையன் ரொம்ப பேசுறான், வா கசக்கிடுவோம். ஏங்க உங்க தோலை இப்படி தூக்கிட்டு நிக்கிறீங்க? இதுதான் சண்டை போட போறீங்களா? சொல்ல மாட்டீங்களா? இப்ப பாரு சம்மர் சால்ட். இது இங்கதான் இருக்குதா? என்னடா ஆச்சு? சம்மர் சால்ட் அசால்ட்டா போடலான்னு பார்த்தா பீட்டாக்கிட்டான்டா. கண்ணாடி உடைச்சிட்டு கீழே வந்து உன் கை ஒழுங்கா இருக்கா இல்லையா? வேடிக்கை பார்க்காம வந்து தூக்கு. வைத்தியர் வீடு போற வழியிலே தான் இருக்குது. டேய் பொடி பையல, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை காப்பாத்திருக்கேன். இதுக்கு உங்க வீட்டு கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் போட மாட்டீங்களா? நாங்க சாப்பிடவே எங்களுக்கு சோறு இல்ல. இருக்கிற பழசை நான் போட்டு அனுப்புமா. என்னது, பணம் கிடைக்கலையா? உங்களால இந்த சின்ன வேலையை கூட செஞ்சு முடிக்க முடியலையா? உதவாங்கிற பசங்களா? அங்க அந்த சிறுசு கவுக்குது, இங்க இந்த பெருசு கவுக்குது. பட்ட இடத்துலயே படம் கெட்டக்கூடிய கேடுன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். இந்த உதவாக்கரைங்களை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியலையே. என்ன சத்தம் இங்க? அது ஒண்ணும் இல்ல பாஸ். பணம் வாங்க போன இடத்துல இவங்க உத வாங்கிட்டு திரும்பி வந்திருக்கானுங்க. என் கத்திய பதம் பார்த்து பல நாள் ஆகுது. எங்க வீட்டு சாப்பாடு உனக்கு பிடிச்சிருக்கா? கூச்சப்படாம உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடு. எங்க ஆளுங்க கிட்ட பணம் இல்லன்னு சொல்லி அனுப்பியிருக்கிய, உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் போய் சொல்லுங்க ஐயா, உண்மையிலேயே என்கிட்ட காசு இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. வாய மூடு. பணம் இல்லன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையனுக்கு விருந்து வச்சுக்கிட்டு இருக்கியா? என்னது, இதான் உங்க ஊர்ல விருந்தா? எங்க அப்பாவை விட்டுங்க, ஒண்ணு பண்ணிடாதீங்க. இத பார், ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு போ, புரிஞ்சுதா? ஆபத்து வரும்போது மந்திர கோலை உபயோகப்படுத்தினா பூதம் வரும்னு உன்கிட்ட சொன்னனே, அத நீ மறந்துட்டியா? சீக்கிரம். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? வெட்டி கதை பேசாத. மந்திர கோலை உபயோகப்படுத்தி அந்த பூதத்தை வரவை. போயிட்டாரு. நான் தான் புரி புரி சைமான், ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்துறவன். அப்படியா? ஆமா, என்ன எதுக்காக இங்க வர வச்சீங்க? சரி, கதை பேசாம உங்களை அடிச்சு நோருக்கு பாக்கலாம். நீ எனக்கு போட்டியா? எனக்கு பயமா இருக்கு. பெரிய ஹீரோ மாதிரி வந்து பேசினா எப்படியாவது என்ன சீக்கிரம் காப்பாத்து.
சரியான நேரத்துல ஞாபகப்படுத்தினேன். இந்த பூரி சைமானோட கத்திக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. இது கொஞ்சம் சாண பிடிக்கிறேன். அச்சோ கத்தியை எச்சம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் தொடக்க முடியாது. வெட்டி பேச்சு பேசாம என் கூட வந்து சண்டை போடு. என்ன ஆச்சு? வச்சுட்டாடா, ஆப்பு. ஓடு, ஓடு, நிக்காத. என்னடா உனக்கு இதே கதையா? உங்களை கஷ்டப்பட்டு காப்பாத்துனதுக்கு ஒழுங்கா பணத்தை கொடுத்துருங்க. அது இல்லங்கிறது நல்லதுன்னு அவங்களே சண்டை போட்டுட்டு போறாங்க. சரி, அடுத்த வாட்டி வரும்போது விருந்து தடை போடலாம் இருக்கட்டும்.